Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு ரெக்கமெண்டட் வீடியோ. ஸோ அக்கௌண்டிங் ஃபார் ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன், அதாவது ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்னா நார்மலாக இல்லாததோட மற்றதை தான் நம்ம ஸ்பெஷல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கன்சைன்மெண்ட்னா என்ன, சேலுக்கும் கன்சைன்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நான் எப்போவுமே சொல்லுவேன். சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்துட்டு படிச்சிடணும். ஸோ லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னா, after studying this unit you will be able to understand the special features of consignment business, term of consignor and consignee. ஸோ கன்சைன்மெண்ட் பிஸ்னஸ்னா என்னன்னு பார்ப்போம், டேர்ம் ஆஃப் கன்சைனர்னா என்ன, கன்சைனினா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அனலைஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ டிரான்சாக்ஷன், அதாவது சேலுக்கும் கன்சைன்மெண்ட் இருக்கக்கூடிய வித்தியாசம், அப்புறம் ஏன் கன்சைன்மெண்ட்டை ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன் சொல்றாங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், அதாவது கன்சைன்மெண்ட் டிரான்சாக்ஷனோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். யாருதுல பார்ப்போம் அப்படின்னா, ரெண்டு பேர் கன்சைனர் கன்சைனி ரெண்டு பேரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா, know the variations in accounting when goods are sent at cost and goods are sent above cost. ஸோ நார்மலாக காஸ்டோட அதாவது இப்போ ப்ராடக்டோட ரேட் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் தான் அந்த கூட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதோட நார்மல் ரேட் வந்துட்டு 20 rupees. ஆனால் கன்சைனர் வந்துட்டு கன்சைனி கிட்ட கொடுக்கும்போது லோடிங், அதாவது இன்வாய்ஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க, அதாவது காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ₹30 வச்சுருந்தாங்க அப்படின்னா அபவ் காஸ்ட் அதான். ஓகே, ஸோ 30 above cost, 20 cost. So learn the technique of computing value of consignment inventory. மெயினாக கன்சைன்மெண்ட்ல ஒரு முக்கியமான, அதாவது ட்ரிக்கியான பார்ட் என்னன்னா, அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இந்த இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கிறது. ஸோ அது ரெண்டும் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றது எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். Okay, so learn the technique of computing value of consignment inventory lying with the consignee, also amount of inventory reserve. ஸோ இதெல்லாம் உள்ள போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். என்ன படிக்கிறோம், இன்வென்ட்ரி ரிசர்வ் ஓகே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டு உள்ள போகணும். ஓகே, லேர்ன் தி டெக்னிக் ஆஃப் கம்ப்யூட்டிங் காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் லாஸ், இன்சூரன்ஸ் கிளைம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் தி டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன் ஆர்டினரி கமிஷன், டெல்கெட்ரா கமிஷன் அண்ட் ஓவர்ரைடிங் கமிஷன். ஸோ இப்போ நார்மலாக பே பண்ணுறோம், அதாவது கமிஷன் எப்படி பே பண்ணுறாங்க, டைப்ஸ் ஆஃப் கமிஷன், அதை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேட் டெட்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஸோ அது ரிலேட்டடாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு இதை படித்தா என்னென்ன தெரியும்ன்றது. ஸோ இது வந்துட்டு கன்சைன்மெண்ட் ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்றப்ப இதை பார்த்தாலே உங்களுக்கு டக்குன்னு புரியாது. பிகாஸ் இதில் வந்துட்டு நிறைய இது நம்மளுக்கு கன்சைன்மெண்ட்னா என்னன்னு தெரியணும், கன்சைனர்னா யாரு, கன்சைனி யாரு, அப்புறம் கமிஷன்ஸ்னா ஆர்டினரி கமிஷன்னா என்ன, டெல்கேட்ரானா என்ன, ஓவர் ரைடிங் கமிஷன்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால இந்த லேர்னிங் அவுட்கம்ஸே ப்ரொடக்டிவாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு understand the reasons of including and excluding various expenditures to cost while valuing the goods returned by the consignee. ஓகே, இப்போ கன்சைனிக்கு கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் காஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேட் பண்ணணும், எவ்வளோ இன்க்ளூட் பண்ணணும், அதாவது இப்போ சேல் போக பேலன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது, அதாவது அதை வந்துட்டு நம்ம உள்ளே போனோடனே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை கான்செப்டை நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் பாருங்க, இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, இப்போ எக்ஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். ஓகே, இவன் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவன் வந்துட்டு பெங்களூர்ல இருக்கான். அவனுக்கு என்ன அப்படின்னா, அவனோட கூட்ஸை விற்கணும். ஆனால் எங்கே விற்கணும் அப்படின்னா, சென்னையில் எங்கே சொல்லலாம், சென்னையில் ஒரு பிளேஸ் சொல்லுங்க, லைக் தாம்பரம்ல விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தாம்பரத்தில் அவனுக்கு விற்கணும். ஓகே, பெங்களூர்ல இருக்கவன் தாம்பரத்துல சேல் பண்ண முடியாது. பிகாஸ் மேபி ஒரு வேளை இ காமர்ஸா இருந்துச்சுன்னா அதோட லிங்க் வேற.
இங்க நீங்க இ-காமர்ஸ் பத்தி யோசிக்க கூடாது. நார்மலான பிசினஸ் ஆபரேஷன்ல எப்படின்னு நீங்க வந்துட்டு யோசிக்கணும். ஸோ எக்ஸ் வந்துட்டு தாம்பரத்துல இருக்கவங்களுக்கு சேல் பண்ணணும். ஓகே, டார்கெட் கஸ்டமர் வந்துட்டு சென்னையில தான் இருக்காங்க. ஆனா இவனால டைரக்டா போய் செல் பண்ண முடியாது. பிகாஸ் பெங்களூர்ல தவிர்த்து இன்னொரு இதுல கூட வச்சிருப்பாங்க. லைக் டெல்லியில கூட இவங்க வந்துட்டு விற்கணும். டார்கெட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அங்க ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கும் விற்கிறதா இருக்கணும். ஸோ he can't X can't go to all the places and he can't sell by himself. So he needs some assistance to do the work of selling. ஓகேவா? ஸோ அதுக்காக அந்த அசிஸ்டண்டா ஒர்க் பண்றவங்க தான் கன்சைனிங். ஸோ இதுல நம்ம என்ன பார்ப்போம்னா பிரின்சிபல் ஏஜென்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பிரின்சிபல் ஏஜென்ட். ஓகே, ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸோட கூட்ஸை சென்னையில விற்கணும். எக்ஸ் என்ன பண்றான், அவனோட கூட்ஸை சென்ட் பண்றான். என்ன கேட்பான், ஒய் கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா எக்ஸ் ஒய் ப்ளீஸ் இந்த கூட்ஸை வந்துட்டு எனக்காக நீ வித்துத்தா அப்படின்னு சொல்லுவான். ஒய் என்ன பண்ணுவான், சரி ஓகே நான் உனக்கு வித்து தரேன், ஆனா நீ அதுக்கு எனக்கு கமிஷன் தருவியா அப்படின்னு கேட்பான். ஓகே, ஸோ இவன் கேட்பான் கமிஷன் தரியா அப்படின்னு கேட்பான். இவன் சேல் பண்ணி தரியா அப்படின்னு கேட்பான். ஓகே, ஸோ இவனோட மோட்டிவ் என்ன, எக்ஸோட மோட்டிவ் சேல்ஸ், ஒய்யோட மோட்டிவ் கமிஷன். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. சரி நீ எனக்கு வித்துட்டா நான் வந்துட்டு உனக்கு கமிஷன் பே பண்றேன்னு. ஓகே, ஸோ நார்மலா இப்போ வந்துட்டு பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க எக்ஸ். ஓகேவா, ஒய் வந்துட்டு கூட்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ரூஃப் வேணும் நம்மளுக்கு. எக்ஸ் சென்ட் பண்ற கூட்ஸுக்கு ப்ரூஃபா இங்க அதாவது நம்மளுக்கு பில் வேணும் இல்லையா, ஒரு டாக்குமெண்ட் வேணும், அதுதான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒய் வந்துட்டு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா வித்திருக்கானா, இவன் கொடுத்துருக்க குவான்டிட்டி எல்லாம் வித்திருக்கானா இல்லை இவன் ஏதாச்சும் கமிஷன் எடுத்திருக்கானா அப்படின்னு செக் பண்றதுக்கு இவன் ஒரு காப்பி கொடுப்பான் அக்கௌண்ட்ஸ்ல, இந்த மாதிரி நான் கரெக்டா தான் செல் பண்ணிருக்கேன், நீ எனக்கு கமிஷன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு காப்பி கொடுப்பான். ஸோ இவன் கொடுக்கறது அக்கௌண்ட் சேல்ஸ், இவங்க கொடுக்கறது ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ஓகே, ஸோ அடுத்து முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் யார் கன்சைனர்னு சொல்லுவோம், யாரு கன்சைனின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டா செல்லிங் நடக்காம இவனே டைரக்டா செல் பண்ணா அது சேல்ஸ். ஒரு மீடியேட்டர் மூலியமா செல் பண்ணிட்டாங்கன்ற அக்ரிமெண்ட்ல போனா அது கன்சைன்மெண்ட். ஓகே, ஸோ யார் அந்த கூட்ஸ் கொடுத்து செல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க கன்சைனர். யார்கிட்ட கூட்ஸ் வருதோ, யார் ஆக்சுவல் செல்லிங் ப்ராசஸ் பார்க்கணுமோ அவங்க கன்சைனி. கன்சைனிக்கு தான் கமிஷன் கிடைக்கும். பிகாஸ் இவனோட கூட்ஸ் கிடையாது, அது இன்னொருத்த, அதாவது எக்ஸோட கூட்ஸை நான் அவனுக்காக விட்டு தரேன். ஸோ எனக்கு கமிஷன் வேணும்ல, நான் ஒர்க் பண்றேன்ல. when you are good at something you should not do it for free. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் சேல்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும், அதாவது கண்டென்ட் ஆஃப் அக்கௌண்ட் சேல்ல என்னென்ன இருக்குன்னா டீடைல்ஸ் ஆஃப் சேல்ஸ் மேட் பை தி கன்சைனி. கன்சைனி எவ்வளோ வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கான், கன்சைனரோட பிஹாஃபா இவன் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கான், நெக்ஸ்ட் கமிஷன் ஏர்ன்ட் எவ்வளோ, அதாவது இவன் பண்ணி கொடுக்குறான் இல்லையா, அதாவது எக்ஸ் ஒய் இருக்காங்க, ஒய் வந்துட்டு எனக்கு கமிஷன் கொடுத்தீங்கன்னா நான் பண்றேன்னு சொன்னான்ல, ஸோ இவனோட கமிஷன் எவ்வளோ. அப்புறம் அன்சோல்ட் இன்வென்ட்ரிஸ், அதாவது இப்போ 10,000 யூனிட்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா எல்லாத்தையுமே வித்துற முடியாது. ஒரு 500 லேக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த 500 அவன் வந்துட்டு அன்சோல்ட் இன்வென்ட்ரிஸ் அப்படின்றத போட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு கூட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் வந்துட்டு ஒய் கிட்ட கொடுக்குறான். ஸோ ஒய் என்ன சொல்லுவான், சேல்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 10,000 நீ எதுக்கும் வச்சுக்கோ, நான் சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் 10,000 நான் உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு 50,000 சேல்ஸ் ஆகுதுன்னா
10,000 நான் ஆல்ரெடி உனக்கு கொடுத்துட்டேன், பேலன்ஸ் இருக்க 40,000 மட்டும் உனக்கு கொடுத்தா போதும் அப்படி அவன் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருப்பான், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணியிருப்பான். ஓகே, பேலன்ஸ் டியூ ஆர் ரெமிட்டட், அதாவது இந்த அவனோட கமிஷன் அதெல்லாம் போக என்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ சேல்ஸ் நடக்குது 40,000, நான் வந்துட்டு கன்சைனி, ஓகேவா, நான் தான் ஒய், நான் வந்துட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் வித்து தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் வந்துட்டு 3,000 வந்துட்டு நான் செலவு பண்ணியிருக்கேன் கன்சைனருக்கு பிஹாஃபா. இது இன்கம் வந்தது 3,000. இது எனக்கு தேவையான கமிஷன் எவ்வளோ, 5,000 கமிஷன். சேல்ஸ் ஆனதை நான் வந்துட்டு எக்ஸுக்கு கொடுக்கணும். 3,000 நான் எக்ஸுக்காக செலவு பண்ணியிருக்கேன், 5,000 எனக்கு வர வேண்டியது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த 8,000 இருக்குல்ல, இது வந்துட்டு என்னோட அமௌண்ட்டு, ஆனால் இது அவன்கிட்ட இருந்து எனக்கு வேணும். ஸோ 40,000ல் 8,000 சப்ட்ராக்ட் பண்ணி நான் 30,000 மட்டும் எக்ஸுக்கு பேமெண்ட் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா கன்சைன்மெண்ட் கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது அப்படிதான் இது ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சைனரை வந்துட்டு பிரின்சிபலாக ட்ரீட் பண்ணுறாங்க, கன்சைனியை ஏஜென்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க, பண்ணுறதுக்கு கமிஷன் வரும். டெலிகேட்ரா கமிஷன் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம உள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட்க்கும் சேலுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் see ownership of the goods rests with the consignor. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இவனே டைரக்டா சேல் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இவனே டைரக்டா சேல் பண்றான் அப்படின்னா அந்த கன்சியூமர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட செல் பண்ணோன்னே இவங்க கிட்ட ஓனர்ஷிப் போயிடுச்சு. ஆனா இவன் வந்துட்டு ஒய் கிட்ட கொடுத்து செல் பண்ண சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒய்க்கு ஓனர்ஷிப் போகாது, கன்சைனி கிட்ட இருந்து தான் அந்த சேல், அதாவது பையருக்கு ஓனர்ஷிப் போகும். ஓகே, அததான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, the consignee can return the unsold goods to the consignor. ஓகே, ஒரு வேலை விற்கல அப்படின்னா கன்சைனி வந்துட்டு கன்சைனர் கிட்ட கூட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுவே சேல் பண்ணோம் அப்படின்னா அன்லெஸ் அக்ரீடு, அதாவது ரிட்டர்ன் பண்ணலாம், அந்த கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா பையரால ரிட்டர்ன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கன்சைனர் பியர்ஸ் தி லாஸ் ஆஃப் கூட்ஸ் ஹெல்ட் வித் தி கன்சைனி. இப்போ கன்சைனி கிட்ட போகுது அப்படின்னா ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆனாதான் அதோட ரிஸ்க் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஆனால் சேல் கேஸில் வந்துட்டு ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால ரிஸ்க் வந்துட்டு பையர் கிட்ட போயிடும். ஆனால் இதில் கன்சைனர் கிட்ட தான் அந்த ரிஸ்க்கும் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுவே சேலில் பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட்டார் டெட்டார் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நான் வந்துட்டு கடனுக்கு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் கிரெடிட்டார், என்கிட்ட இருந்து வாங்கினவன் டெப்டார். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது சிஏவா இருக்கட்டும், சிஎம்ஏவா இருக்கட்டும், சிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் கூட நீங்களா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இட் வில் ஸ்டே லாங். ஓகே, ஒருவேளை நீங்கள் புரியாமல் படிச்சிங்க அப்படின்னா திஸ் வில் பி none of help. ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் இஸ் டன் பை கன்சைனி டு receive the goods and to keep its safety upon by the consignor unless there is any other agreement. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கன்சைனி வந்துட்டு யாரோட கூட்ஸ் வச்சுருக்கான், கன்சைனரோட கூட்ஸை தான் இவன் வச்சுருக்கான், செல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ், அதாவது அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாருக்குமே கன்சைனர் கிட்ட இருந்து அவன் வாங்கிடுவான். ஓகே, ஒருவேளை அக்ரிமெண்ட் வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு கன்சைனர் வந்துட்டு நான் தரமாட்டேன், நீ தான் அந்த செலவெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா
கன்சைனி வந்துட்டு கன்சைனர் கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஸோ இவன் பேமெண்ட் பண்றான்ல, பேமெண்ட் பண்ணும்போது இவனோட அந்த எக்ஸ்பென்சஸை வந்துட்டு டிடெக்ட் பண்ணிக்க முடியாது. ஃபுல் பேமெண்ட் இவன் கொடுத்து தான் ஆகணும். நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, அந்த 40,000ல 3,000 எக்ஸ்பென்ஸு, 5,000 கமிஷன் இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பார்த்தோம், 32,000 பே பண்றான் அப்படின்னு பார்த்தோம். பிகாஸ் அதுல வந்துட்டு அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா கன்சைனர் வந்துட்டு கன்சைனிக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை அக்ரிமெண்ட் இருக்கு, இந்த மாதிரி வாங்க வேணாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு 3,000 அதாவது எக்ஸ்பென்ஸை கன்சைனர் கிட்ட இருந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ 5,000 மட்டும் தான் டிடெக்ட் பண்ண முடியும். 5,000 டிடெக்ட் பண்ணி உங்களால 35,000 மட்டும்தான் அந்த இவனுக்கு வந்துட்டு இன்கமா இருக்கும். ஓகே, ஸோ உங்ககிட்ட இருந்து 3,000 போற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்களே அந்த பிஸ்னஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு யோசிச்சு முடிவு பண்றதுக்காக தான் நம்ம இதெல்லாமே படிக்கணும். பிகாஸ் ஸ்டடிங் சிஏ இஸ் லைக் கன்சர்னிங் அபவுட் டூயிங் அ பிஸ்னஸ், ரைட்? ஸோ அதை யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னா கமிஷன் அண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும், கமிஷன்னா நம்மளுக்கு ஒரு சைடு இன்கம் மாதிரி. டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய, அதாவது நம்ம கிட்டேருந்து போகக்கூடிய டிஸ்கவுண்ட்டுன்றது நார்மலாக எக்ஸ்பென்ஸ். இப்போ ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா நம்ம வந்துட்டு சரி ஓகே நீ வந்துட்டு கரெக்டாக பே பண்ணிட்ட அப்படின்னா நான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் தரேன். இல்லைனா பல்க் பர்ச்சேஸ் ஆனால் அதாவது கேஷ் டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் இதுக்கு போயாச்சு. நம்ம அக்கௌண்டிங் ஃபார் கன்சைன்மெண்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவென்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் கன்சைனர். ஓகே, கன்சைனரோட புக்ஸில் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னா, இப்போ கூட்ஸ் வந்துட்டு ஓகே, இப்போ என்ன அது இந்த கேஸை வந்துட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போய் பார்ப்போம் அதில். இதில் இப்போ என்ன நடக்குது, எக்ஸ் வந்துட்டு கன்சைனர் எங்கே இருக்கான், பெங்களூரில் இருக்கான். அவன் வந்துட்டு சென்னையில் இருக்க ஒய் கன்சைனி கிட்ட இந்த மாதிரி எனக்கு வித்துத்தா அப்படின்னு சொல்கிறான். ஸோ எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான், இவனால் டைரெக்டாக இவன் கையில் கொடுக்க முடியாது. இவன் கையில் கொடுக்கறதுக்கு அவன் டைரெக்டாக போயே கொடுத்துடலாமா? ஸோ ட்ரெயின் மூலியமாக போகிறாங்க. ட்ரெயின் இல்லை ரோட் மூலியமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளில் ட்ரெயின் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரெயின் மூலியமாக போகிறாங்க. அண்ட் சென்னையில் இருக்கக்கூடிய இவங்க வந்துட்டு கூட்ஸ் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா இவங்களோட குடோன் எங்கே இருக்குது, அதாவது வேர் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா விற்கிற வரைக்கும் அவங்க வந்துட்டு அதை பொருளை வந்துட்டு பாதுகாக்கணும் இல்லையா? ஏன்னா 10,000 அட் அ டைமில் அவனால் விற்க முடியாது. ஸோ வேர் ஹவுஸ் வந்துட்டு எங்கே இருக்குது, டி நகரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டி நகர் வரைக்கும் அவன் வந்துட்டு ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிறான். ஓகே, ட்ரக்கில் எடுத்துகிட்டு வேர் ஹவுஸில் வச்சுட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணுறான். ஸோ இதுதான் இங்கே கான்செப்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம அந்த கொஷினை வந்துட்டு அப்ளை பண்ணுவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ when goods are consigned or dispatched, it is to be reiterated that when goods are sent to the consignee, the transaction does not result in sale. Okay, and only the possession of the goods changes. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவன் கிட்ட இருந்து கூட் வந்துட்டு சென்னைக்கு போகுது, ட்ரெயின் மூலியமா போகுது. ட்ரெயின் மூலியமா போறது இவன் வந்துட்டு சேல் நடந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, இங்க போய் இப்படி போனா மட்டும்தான் சேலு. ஓகே, இவன் கிட்ட போறது சேல் கிடையாது. என்ன மாறி இருக்கு, வெறும் பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் தான் மாறி இருக்கு. நார்மலா ஓனர்ஷிப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், பொசிஷன் கான்செப்ட். ஓனர்ஷிப் அப்படின்னா டிரான்ஸ்பர் இன் டைட்டில். ஓகே, அதோட கூட் பேர் வந்துட்டு என்கிட்ட இருக்கும், அதோட ரிஸ்க்கை நான் பேர் பண்ணிப்பேன். அதுவே பொசிஷன் அப்படின்னா அது பிசிக்கலா யார்கிட்ட இருக்கோ அதுதான் பொசிஷன். ஓகே, பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கலா யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் அந்த கூட்ஸ், அந்த பொருளோட பொசிஷன் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ இவன் கிட்ட இருந்து ஒய்க்கு போச்சு அப்படின்னா இவன் கிட்ட சேல் நடக்கல, பொசிஷன் தான் இவன் கிட்ட இருக்கு. இவன் தான் சேலை எஃபெக்ட் பண்ணணும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த கான்செப்ட் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல டு கூட்ஸ் சென்ட் ஃபார் கன்சைன்மெண்ட் அப்படின்னு போட்டுரும். ஓகே, இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாக்கு குறைஞ்சிருச்சு. ஓகே, இங்க பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் ரிலேட்டடா, அதாவது நம்ம சைடு என்ன நடக்குது அது எல்லாத்தையும் நம்ம இதுல ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது இந்த என்ட்ரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி இது வந்துட்டு நம்ம பர்ச்சேஸா ட்ரீட் பண்ணிக்கணும். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும் இல்லையா ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங்ல நம்ம கிட்ட இவ்வளோ இருக்கு, நம்ம வந்துட்டு இந்த அமௌண்ட் ஆஃப் கூட கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கன்சைன்மெண்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 5000ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. இப்போ சே 5000 நான் 5000 ஒர்த் கூட்ஸை வந்துட்டு நான் ஒய்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ என்னோட கன்சைன்மெண்ட் எதுல ஓப்பனிங் ஆகுது 5000 ஓப்பனிங் ஆகுது. அதுதான் இங்க ஓப்பனிங் ஸ்டாக். ட்ரேடிங்ல ஓப்பனிங் ஸ்டாக் போடுற மாதிரி டு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் போட்டு 5000 நீங்க போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் நடக்குது அப்படின்னா கன்சைன்மெண்ட்காக எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு சப்ளையர் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட். சப்ளையர் அக்கௌண்ட் எப்போ அப்படின்னா கிரெடிட்ல வாங்கியிருந்தோம் அப்படின்னா சப்ளையர் அக்கௌண்ட் வரும். இதே பேங்க் கேஷ் எப்போ வரும்னா நம்ம கிட்ட இருந்து பேங்க் அண்ட் கேஷ் போகுது. ஓகே, நம்ம எப்போ கிரெடிட் கொடுப்போம் அப்படின்னா மாடர்ன் ரூல் படி நம்ம தெரியும்ல, உங்களுக்கே தெரியும் அசெட் அப்படின்றத டெபிட் கிரெடிட்டா பிரிப்போம். இன்க்ரீஸ் இன் அசெட் we will debit and decrease in the asset we will credit. ஸோ பேங்க்ல இருந்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் அண்ட் கேஷோட பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு குறையும். ஸோ we are giving a credit effect. ஸோ consignment account data to bank or cash or supplier account. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா when advance is received from the consignee, consignee கிட்ட இருந்து advance receive ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப consignee கிட்ட இருந்து advance receive ஆச்சுன்னா நம்மளுக்கு கேஷ் உள்ள வருது. யார் கொடுக்குறா நம்மளுக்கு consignee கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு consignee's personal account. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி ஆன் ரெசிப்ட் ஆஃப் அக்கௌண்ட் சேல்ஸ். அக்கௌண்ட் சேலை ரெசிப்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் சேல்ஸ் கண்டெயின் டீடைல்ஸ் ஆஃப் sales made by consignee, expenses incurred by consignee, following entries are recorded. ஓகே, அந்த அக்கௌண்ட் சேல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, டீடைல்ஸ் ஆஃப் சேல்ஸ் இருக்கு, கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சேல் ப்ரொசீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் அவங்க வந்துட்டு இவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், இங்கே வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது ட்ரேடிங்கில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி போட்டோம். ஸோ சேல் எவ்வளோ நடந்திருக்குன்றது நம்ம இந்த சைட் ட்ரேடிங்கில் எந்த சைட் போடுவோமோ அதே மாதிரி இதுலேயும் போடணும். ஓகே, ஸோ சேல் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கோ அதை யார் பேரில் போடணும் அப்படின்னா கன்சைனியோட பேரில் நம்ம இங்கே போடுவோம். ஸோ கன்சைனியோட பேமெண்ட்டு அது எப்படி ஆக்சுவலாக கேஷ் வருது அப்படின்றத வந்துட்டு நம்ம கன்சைனி அக்கௌண்ட்டில் தனியாக போட்டிருப்போம். ஓகே, இது கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் அக்ரூவல் பேசிஸில் நம்ம போடுவோம். ஓகே, அக்ரூவல் பேசிஸ்ன்றது உங்களுக்கு தெரியும்ல, இன்கம் ரியலைஸ் ஆதோ அதாவது கைக்கு காசு வருதோ இல்லையோ ஆனால் அந்த எஃபெக்ட் வந்துட்டு கண்டிப்பாக வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே அதை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆன் ரெசிப்ட் ஆஃப் அக்கௌண்ட் சேல்ஸ் ஃப்ரம் தி கன்சைனி இது பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆச்சு அப்படின்னா கன்சைனி வந்துட்டு நம்மளுக்கு பதிலாக எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு இந்த சைட் தானே வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட் டு எக்ஸ்பென்ஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் இந்த சைடு வரும். ஸோ எக்ஸ்பென்சஸ் இதில் வந்துட்டு டைரக்ட் இன்டைரக்ட்லாம் கிடையாது. எக்ஸ்பென்சஸ் வந்தாலே நம்ம வந்துட்டு ட்ரேடிங்கில் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு இந்த சைட் போடுற மாதிரி இதுலேயும் இந்த சைட் போட்டுடணும். ஓகே, கேஷ் நம்ம கிட்ட இருந்து போனோம் அப்படின்னா கேஷ் வரணும். அதாவது கன்சைனி பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து கேஷ் போயிருக்காது. அப்ப கன்சைனிக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ கன்சைனி பர்சனல் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம இந்த சைட் போட்டுருவோம்.
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேஷ் ஆர் செக் ஆர் பேங்க் டிராஃப்ட் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஏதாச்சும் கன்சைனி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செக் ஏதாச்சும் வருது அப்படின்னா உள்ள வந்துட்டு கேஷ் வருது இல்லை பில்ஸ் ரிசீவபிள் இருக்குன்னா பில்ஸ் ரிசீவபிள் இது வந்துட்டு நீங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிக்கும் போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும் இந்த கான்செப்ட். டூ கன்சைனி பர்சனல் அக்கௌண்ட் நான் என்ன சொன்னேன் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது மட்டும்தான் இதில் வரணும். ஓகே ஸோ பேமெண்ட்டு ஏதாச்சும் ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா நம்ம கன்சைனி பர்சனல் அக்கௌண்ட்டு தான் போடணும். ஏன் அப்படி போடணும் அப்படின்னா இவன் தான் பேமெண்ட்டை எடுக்கிறான். ஓகே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அக்ரூவல் பேசிஸ் இங்கே தான் ஆக்சுவல் பேமெண்ட் நடக்கும்போது கன்சைனி பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம போடுறோம். ஸோ டெல் கெட்ரா கமிஷன் ஒன்று இருக்கு. டெல் கிரெட்ரி கமிஷன் ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ எப்போ அது பே பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கன்சைனி சொல்றாங்க அதாவது வை சொல்றான் பேட் டேட்ஸ் ஏதாச்சும் வந்தாலும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்ப நம்மளோட புக்ஸ்ல அதாவது கன்சைனரோட புக்ஸ்ல பேட் டேட்ஸ்க்கு என்ட்ரி போட மாட்டோம். ஏன்னா கன்சைனி சொல்லிட்டான் அவனே பேட் டேட்ஸ் எல்லாம் ஏத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு அவனோட புக்ஸ்ல தான் வரும், அதனால நம்ம போட மாட்டோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெல் கிரெட்ரா கமிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெல் கிரெட்ரா கமிஷன் நம்ம எப்போ பே பண்ணுவோம் அப்படின்னா பேட் டேட்ஸ்க்கும் சேர்த்து அவனுக்கு கமிஷன் பே பண்ணிடுவோம். ஓகே பேட் டேட்ஸ்க்கும் சேர்த்து எப்படி நம்ம கமிஷன் பே பண்ணுவோம் நம்ம வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பேட் டேட்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் இந்த மாதிரி இது கண்டிப்பாக இவங்க பே பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ் செட் பண்ணியிருப்போம். அந்த பெர்சன்டேஜ் செட் பண்ணதை கால்குலேட் பண்ணி நம்ம வந்துட்டு கமிஷன் கொடுத்துருவோம். இல்லைன்னா ஆக்சுவலாக பேட் டேட்ஸ் எவ்வளோ நடக்குதோ அதை பொறுத்து கூட கொடுக்கலாம். நார்மலாக கமிஷன் எதில் கொடுப்பாங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்டில் கொடுப்பாங்க, சாரி கிராஸ் சேல்ஸில் கொடுப்பாங்க. ஓகே அவன் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் எஃபெக்ட் பண்ணியிருக்கானோ அதை பொறுத்து அவனுக்கு வந்துட்டு சேல்ஸ் கொடுப்பாங்க, கமிஷன் கொடுப்பாங்க அந்த சேல்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு வேளை டெல் கெட்ரா கமிஷன் பே பண்ணலை அப்படின்னா அந்த பேட் டேட்ஸை நம்ம வந்துட்டு கன்சைனி அக்கௌண்ட் அதாவது எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிடுவோம். ஓகே ஸோ ஒரு வேளை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா பேட் டேட்ஸை வந்துட்டு நம்ம ட்ரீட்டே பண்ண மாட்டோம், நம்ம அக்கௌண்ட்டில் போடவே மாட்டோம். ஓகே ஃபார் தி குட்ஸ் டேக்கன் ஓவர் பை தி கன்சைனிஸ் பர்சனல் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். இப்போ கன்சைனி வந்துட்டு பர்சனலாக நான் வந்துட்டு கூட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கன்சைனி வந்துட்டு இப்போ டோட்டல் நான் எவ்வளோ கூட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நான் இதில் போட்டு காட்டுறேன். ஓகே நான் எவ்வளோ கூட்ஸ் இவனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனில் நான் 10,000 rupees ஒர்த் கூட்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் கன்சைனி என்ன சொல்கிறான் நான் வந்துட்டு என்னோட பர்சனலுக்காக நான் வந்துட்டு 1000 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே எவ்வளோ சேல் பண்ண இருக்கும் 9,000 சேல் பண்ண இருக்கும். ஓகே ஸோ இந்த 1000 நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே அந்த 1000 அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சைனி டேக் ஓவர் பண்ணிட்டாங்களா. ஸோ சேலுக்கு பதில் அதாவது நம்ம இப்படி போடுற சேல் வேல்யூவில் போடுறதுக்கு பதில் இவங்க இங்கே கன்சைனி பேர் போட்டு 1,000 rupees போடுறாங்க, சேலில் 9,000 rupees. ஓகே ஸோ இந்த மாதிரி போடுறாங்க. சம் போடும்போது உங்களுக்கே கிளியர் ஆகிடும். ஸோ அடுத்த கான்செப்ட் என்னன்னா அன்சோல்டு கன்சைன்மெண்ட் ஸ்டாக் அதாவது க்ளோசிங் இன்வென்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுதான் மேஜர் கான்செப்ட். ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எங்கே க்ளோசிங் போடுவோம், இங்கே தானே க்ளோசிங் போடுவோம். அதே மாதிரி இதுலேயும் இந்த சைட் க்ளோசிங் போடணும். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தால் எந்த சைட் போடுவோம், இந்த சைட் போடுவோம். பிகாஸ் கிரெடிட் சைடு அதிகமாக இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும். ஓகே அதே மாதிரி கமிஷன் பேயபிள் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ், ஸோ இந்த சைட் போடுவோம். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸி தான். ஸோ இந்த 9 என்ட்ரியை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி கேட்டிருந்தாங்க, அதாவது
சம் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக நம்மளோட எக்ஸாம்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அக்கௌண்ட் மேக் பண்ணுறது தான் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்துட்டு இதை நீங்கள் போடுங்க. ஏன்னா சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கே கொஞ்சம் யோசிச்சு போட்டால் அப்படிதான் உங்களுக்கு வந்துட்டு மனசில் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நிற்கும். ஸோ இந்த சம் வந்துட்டு நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சம் நம்ம போடுறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் புரியல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் கிளியர் ஆகிடும். இன்வென்ட்ரிஸ் அது அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா இன்வென்ட்ரிஸை எப்படி வேல்யூ பண்ணணும். ஓகே, இன்வென்ட்ரிஸை எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். சே இப்போ இந்த கான்செப்ட்ஸ்க்கு போறோம். நான் வந்துட்டு 2000 யூனிட்ஸ் கொடுக்குறேன் சேலுக்கு. இவன் வந்துட்டு எவ்வளோ வித்திருக்கான்? 1800 வித்திருக்கான். அப்ப பேலன்ஸ் 200 வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக்ல இன்னும் விற்காம இருக்கு. ஸ்டாக் இன் ஹேண்டா இருக்கு எனக்கு as on 31st March. ஓகே, ஸோ இதை எப்படி வேல்யூ பண்ணுறதா வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். நார்மலாக இன்வென்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம காஸ்ட் அந்த கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். இன்வென்ட்ரினாலே காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். அதுதான் நம்ம வந்துட்டு மைண்டில் எடுத்துக்கணும். பிகாஸ் நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னா நம்ம வித்தா நம்மளுக்கு எவ்வளோ வரும் அதுதான் நெட் ரியலைசபிள் வேல்யூ. காஸ்ட் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு எவ்வளோக்கு வாங்குறோமோ அதுதான் காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதை பார்த்து நம்ம பண்ணணும். ஓகே, இன்வென்ட்ரிஸ் அப்போ நம்ம அந்த கூட்ஸ்க்காக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் அந்த எக்ஸாம்பிளில் சொல்லித்தரேன். இன்வென்ட்ரிஸ் வேல்யூவேஷன் வந்துட்டு நம்ம போடுவோம். So, X sent on 1st July 2016 to Y. So, X வந்துட்டு Yக்கு கொடுக்குறான் கூட்ஸை வித்துட்டா அப்படின்னு. எவ்வளோ ரூபாய் கூட்ஸ் கொடுக்குறான்? 50,000 கூட்ஸ் கொடுக்குறான். ஓகே, X Yக்கு கொடுக்குறான். இதில் என்ன பேரு? X Y, இதான் இவங்க பேரு. ஓகே, எவ்வளோ ரூபாய் கூட்ஸ் கொடுக்குறாங்க? 50,000 கூட்ஸ் ஒர்த் கூட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அதில் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்பெண்ட் 1000 ஆன் பேக்கேஜிங் எக்ஸெட்ரா. ஓகே, பேக்கேஜிங்காக எக்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ கன்சைனர் வந்துட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான்? கன்சைனரோட எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு இவனோட எக்ஸ்பென்ஸ் 1000. ஓகே, ஸோ இது வந்துட்டு இப்படி பாஸ் ஆகுது. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறது தேர்டு போய் ரீச் ஆகுது. தேர்ட் அவங்க வாங்குறாங்க. On third, Y received the goods and sent his acceptance to X for 30,000 payable 3 months. இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள்ல கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் என்ன பண்ணணும்? பில்ஸ் ரிசீவபிள் டு Y பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, அதில் நம்ம என்ட்ரி பார்த்தோம் இல்லையா, அந்த என்ட்ரி போட்டணும்.
எந்த என்ட்ரினா இதோ இந்த என்ட்ரியை போட்டணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா why spend 2000 on freight and cartage. ஸோ இங்க இருந்து y எடுத்துட்டு போறானா, இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போறதுக்கு 2000 ஃப்ரைட்டுக்கும், அதாவது ட்ரக் எடுத்துட்டு போறதுக்கு அந்த கார்டேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து 2000 கொடுக்குறான். அப்புறம் இங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா குடவுன் ரெண்ட் கொடுக்குறான். எவ்வளவு கொடுக்குறான்? குடவுன் ரெண்ட்டும் இன்சூரன்ஸும் தரான். ஏன்னா குடவுன்ல வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் த்ரெஃப்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட்ஸ் வந்துட்டு ஃபயர் ஆகி லாஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக இன்சூரன்ஸ் வந்துட்டு போடுறான். எவ்வளவு ரூபாய்க்கு? 300. ஓகே, ஸோ இங்க போய் போனோடனே குடவுன் ரெண்ட்டுக்கு 500, அப்புறம் இன்சூரன்ஸ்க்கு 300 வந்துட்டு கன்சைனி ஸ்பெண்ட் பண்றான். இங்க வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க அக்ரிமெண்ட் இல்ல. இவங்க வந்துட்டு என்னோட எக்ஸ்பென்சஸ் நானே பேர் பண்ணிக்கிறேன் இவன் சொல்லல. அப்ப இவன் சொல்லல அப்படின்னா என்ன நடக்கும்? கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் கன்சைனர் தான் பேர் பண்ணிக்கணுமா? ஸோ அந்த கான்செப்ட் நீங்க யோசிக்கணும். ஓகே, ஸோ அடுத்து என்ன நடக்குது? Showing that 4/5 of the goods has been sold for 55,000. 55,000க்கு சேல்ஸ் நடக்குது. அப்ப அக்கௌண்ட்ல இங்கே சேல்ஸ் வந்துடும். ஓப்பனிங் எவ்வளவு ரூபாய் கூட்ஸ் கொடுத்துருக்கோம்? 50,000 கொடுத்துருக்கோம். எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடும். ஓகே, 4/5 ஆஃப் தி கூட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ 1/5 வந்துட்டு சேல் ஆளு. அப்ப இது வந்துட்டு ஸ்டாக்ல இருக்கும். நம்மளுக்கு வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ்க்கு இந்த பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, y is entitled to a commission of 10% commission வந்துட்டு அவனுக்கு வரணும். ஓகே, one of the customers turned insolvent and could not pay 600. ஸோ பேட் டேட்ஸ் இருக்கு 600 rupeesக்கு. இங்க வந்துட்டு அவங்க டெல் கிரெட்ரா கமிஷன் கொடுக்கல. அப்ப டெல் கிரெட்ரா கமிஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த கான்செப்ட் கொடுக்கல அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு கன்சைனிஸ் பர்சனல் அக்கௌண்ட். அப்ப என்ன வரும்? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு வைஸ் பர்சனல் அக்கௌண்ட்னு போட்டு நம்ம அந்த 600 காட்டிடுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க சம் போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிய எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பை தி டைம் நீங்க வந்துட்டு அதோட என்ட்ரிஸ்லாம் போட ஆரம்பிங்க. சாரி, இந்த 2000. ஓகே, வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் 1/5 ஆஃப் தி கூட்ஸ் வந்துட்டு நம்ம சேல் பண்ணல. அப்ப 50,000ல 1/5 வந்துட்டு நம்ம கிட்ட 10,000 இருக்கு. இப்ப கூட்ஸுக்கான காஸ்ட்டும் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். மொத்த 50,000 கூட்ஸுக்கு இந்த காஸ்ட்லாம் நம்ம பிரிச்சு கொடுக்கணும். ஓகே, அந்த 50,000 கூட்ஸ்க்கு தான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம். அதுல 10,000 கூட்ஸ் வந்துட்டு இன்னும் விற்கல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரியில கன்சைனரோட எல்லா எக்ஸ்பென்சஸுமே எடுத்துக்கணும். கன்சைனர் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கானோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். கன்சைனர் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கான்? 1000 rupees எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த 1000ல 1/5 எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 1000 வந்துட்டு மொத்த 50,000க்கு 1/5 தான் சேல் ஆக. ஸோ 1/5 எடுத்தோம் அப்படின்னா 200. ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இப்ப கன்சைனர் இதை ஃபுல்லா எடுத்துக்கணும். ஆனா கன்சைன் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரெக்கரிங் அப்புறம் நான் ரெக்கரிங்கா எடுத்துக்கணும்.
ஓகே, கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் தான் பிரியும். ஓகே, ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸை நம்ம வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரியில போட மாட்டோம். ஓகே, நான் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம வந்துட்டு வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரியில போடுவோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சிம்பிளா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெக்கரிங் அப்படின்னா ரெண்ட் வந்துட்டு நம்ம மந்த்லி பே பண்ணுவோம். ஸோ குடவுனை ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை நம்ம வந்துட்டு இன்வென்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம். இந்த 1000லேருந்து 1/5, இந்த 2000லேருந்து 1/5 கொடுத்துருவோம். ஓகே, ஆனால் இந்த 500 300 வந்துட்டு ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது வேர் ஹவுஸ் ரீச் ஆயிட்டாலே அந்த இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்க கூடாது, இதோடையே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸோ 1/5 ஆஃப் 2000 எவ்வளோ வரும்? 400. ஸோ 10,000 plus 200 plus 400 10,800 தான் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ. புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகைன். சாரி, 200 plus 400 600. கரெக்ட், நம்மளுக்கு வந்த ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம் போட்டு பாருங்க. இந்த இது எப்படி வந்தது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். 1600, ஏன்னா இந்த கன்சைன்மெண்ட் இது வந்துட்டு பேலன்சிங் ஃபிகர் தானே, நம்ம அந்த அக்கௌண்ட் போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிடும். அண்ட் லாஸ்ட்டாக இந்த என்ட்ரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி தானே போடுறோம். ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட்டு கொடுத்த 50,000 நம்ம 2 ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இதை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, எப்போவுமே கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம வெட்டு சொன்னோம்ல, பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு கொடுக்குறான், பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கொடுக்குறான் அப்படின்னா, அவனால் டெல்லியில் கொடுக்கறதுக்கும் சென்னையில் கொடுக்கறதுக்கும் ஒரே அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ தெர் வில் பி 2 செப்பரேட் அக்கௌண்ட். ஓகே, டெல்லியில் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கும், சென்னையில் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ செப்பரேட்டாக தான் கேல்குலேஷன்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ இந்த 16,100 எப்படி வந்ததுன்றதை நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்துட்டு கமிஷன் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு கமிஷன் கொடுத்துருக்காங்க. கமிஷன் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்க கிராஸ் சேலில் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். கிராஸ் சேல் எவ்வளோ பண்ணியிருக்கான், இது வரைக்கும் 55,000 பண்ணியிருக்கான். அதில் 10% 5,500 அவங்க கமிஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா 55,000 வந்துட்டு இருக்கு, சேல் பண்ண வேல்யூ கன்சைனி கிட்ட இருக்கு. ஓகே, அதில் கன்சைனி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கான், 2,000 rupees. அதில் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் இருந்ததா, 2,000 ஃப்ரைட் கொடுத்துருக்கான். அப்புறம் 600 ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2,000 ஃப்ரைட்டு, 500 குடவுன் ரெண்ட்டு, 300 இன்சூரன்ஸு. 500 குடவுன் ரெண்ட்டு, 300 இன்சூரன்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அவன் தான் பேட் டெட்ஸையும் போட்டிருக்கான். அந்த 55,000ல் 600 வந்துட்டு வராது, அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ். ஒன் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் டர்ன்ட் இன்சால்வெண்ட் அண்ட் குட் நாட் பே. அதுக்கு டெல்கிரெட்ரா கமிஷன் இங்கே கொடுக்கல. கமிஷன் கொடுக்கல அப்படின்னாலே அதை வந்துட்டு இவங்க இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. யார் இன்க்ளூட் பண்ண மாட்டா, டெல்கிரெட்ரா கமிஷன் வந்துட்டு கொடுக்கல அப்படின்னா கன்சைனி போடக்கூடாது. ஓகே, ஒருவேளை டெல்கிரெட்ரா கமிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கன்சைனர் போடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ 50,000 minus 2,000 minus 500 minus 300. அப்புறம் என்ன இருக்கு,
5500 கமிஷன் வந்துட்டு எடுத்துமா. ஏற்கனவே ஒரு 30,000 செக் கொடுத்துட்டாங்களா, அதாவது பில்ஸ் ரிசீவபிள்ல ஒரு 30,000 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, $50,000 worth goods 55,000க்கு வித்திருக்காங்க. ஓகே, அதுல கன்சைனி எப்படி பே பண்ணுவான்னா ஆல்ரெடி 30,000 பே பண்ணிட்டான். எப்படி, பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ வருது, 25,000 பேலன்ஸ் இருக்கு. அதில் அவனுக்கு வரக்கூடிய கமிஷன் 5,500. அப்போ 25,000ல் 5,500 போச்சு அப்படின்னா 19,500. ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்கு, 2,000 ஒன்று, 5,000 ஒன்று, 300 ஒன்று, ப்ளஸ் 600 ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே போட்டிருக்கோமா, கன்சைன்மெண்ட் டு ஒய், சாரி 3,400 இங்கே இருக்கா. ஸோ இவனோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, அதாவது ஃபார் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் பை தி கன்சைனி ஆஸ் வெல் அஸ் பேட் டெட் சஃபர்ட் பை ஹிம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கன்சைனர். ஸோ கன்சைனருக்கு பதில் இவன் தானே பேட் டெட்ஸ் சஃபர் பண்ணுறான், பிகாஸ் அவன் தானே சேல் பண்ணுறான். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த அமௌண்ட், அதாவது கன்சைனரோட எக்ஸ்பென்ஸ், கன்சைனி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கானோ அதை நான் டிடெக்ட் பண்ணிடுவேன். 3,400 டிடெக்ட் பண்ணிடுவேன். ஸோ 19,400 மைனஸ் 3,400 போட்டோம் அப்படின்னா 16,100 தான் கன்சைனி வந்துட்டு கேஷாக கொடுக்கணும். ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஒய் அக்கௌண்ட், ஒய் தானே கன்சைனி, அவன் வந்துட்டு 16,100 கொடுக்கணும். ஓகே, இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோ போடுவோம் நம்ம. இது வரைக்கும் நீங்கள் தரோ ஆயிட்டீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோ வந்துட்டு கன்சைன்மெண்ட்டில் பார்க்கலாம். பிகாஸ் நார்மலாக நம்ம கிளாஸ் எடுத்தாலே ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே நம்மளுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது கவனிக்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி கிளாஸ் வந்துட்டு 48 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் கூட்ஸ் இன்வாய்ஸ் அபவ் காஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். பிகாஸ் இது இவ்வளோ மேஜர் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் பார்த்துட்டோம், பேங்க்குக்கு அவன் எப்படி பே பண்ணுவான்றதை பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ இந்த கூட்ஸ் இன்வாய்ஸும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்மளுக்கு. கூட்ஸ் இன்வாய்ஸ் அபவ் காஸ்ட் இருக்குது, அப்புறம் நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ், கமிஷன், இந்த கமிஷனோட கான்செப்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம வந்துட்டு டெல் கிரெடிட்டா கமிஷன் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். மீதி எல்லாம் சம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.